அப்பா, நடந்ததெல்லாம் கேட்டா நீங்களும் அதான் சொல்லுவீங்க. டேய், என்னடா தெலுங்கு படத்துல வர மாதிரி ஆளுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க? அப்படி என்னதாம்மா நடந்துச்சு? சொல்லு வாய் திறந்து. சொல்றேன் மாமா. மாமா, கௌதம் மட்டும் சரியான டைமுக்கு பிளான் பண்ணி அந்த ஆபீசரை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி கிட்ட புடிச்சு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்னால எக்ஸாமே எழுத முடியாம போயிருக்கும். என்னம்மா இது? இவ்வளவு அநியாயம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் யாரா கௌதம் பண்றாங்க? நீ எக்ஸாம் எழுதுறதுல யாருக்கு என்னமா பிரச்சனை? அதெல்லாம் தெரியலப்பா. ஆனா அத பத்தி யோசிச்சா இந்திராவோட எக்ஸாம் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும். இப்போதைக்கு இந்திரா நல்லபடியா எக்ஸாம் எழுதி முடிக்கணும், அதான் முக்கியம். அதுவும் சரிதான். சரி இந்திரா, இந்த டென்ஷன்ல நீ எதுவும் சரியா எக்ஸாம் எழுதாம இல்லல? நல்லா தானே எழுதியிருக்க? ஆமா மாமா, கௌதம் எனக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு என்ன எக்ஸாம் எழுத வச்சிருக்காரு. அதை எப்படி நான் நல்லா பண்ணாம இருப்பேன்? நல்லா எழுதியிருக்கேன் மாமா. அப்ப சரி. இவ்ளோ தூரம் ரிஸ்க் எடுத்து ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. இந்த இந்திரா எப்படியாவது எக்ஸாம் எழுதிடுறாளே. அதான் என்னோட ஸ்மார்ட் கேர்ள் இந்திரா. இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா இதுக்கெல்லாம் பதறி போய் வீட்லயே உட்காந்துருப்பா. நான் அப்படி பதறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே கௌதம் தானே மாமா. கௌதம் மட்டும் இல்லனா இந்த எக்ஸாம் என்னால நல்லா பண்ணிருக்கவே முடியாது. இந்திரா, என்ன இந்திரா, நான் அப்படி என்ன பெருசா பண்ணிட்டேன்? நீ இத பத்தியே யோசிச்சு பேசிட்டு இருக்காத. போய் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக போ. சரி மாமா. ஹலோ, என் தங்கடா நீ. இந்திரா, அக்கா, என்னக்கா, என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ஆமாண்டி, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். மாமா இப்பதான் நடந்ததெல்லாம் சொன்னாரு. கௌதம் தான் நீ எக்ஸாம் எழுத ரீசன்னு ரொம்ப பாராட்டினியா? அவர் தான் எல்லா ஹெல்ப்பும் செஞ்சாராமே. அதுவாக்கா? ஆமாக்கா, இன்னைக்கு நடந்ததெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. என்னால இப்ப கூட நம்பவே முடியலக்கா. ஆனா இது எல்லாத்தையும் மீறி நான் எக்ஸாம் எழுதிருக்கேன்னா அதுக்கு கௌதம் மட்டும்தான்க்கா காரணம். அப்படி சொல்லு. என் குழந்தைனார்னா சும்மாவா? நேத்தே உனக்காக எப்படி அடிச்சு புடிச்சு ஓடி வந்து ஐடி கார்டு எடுத்துட்டு போனாரு தெரியுமா? ஆமாக்கா, எனக்காக கௌதம் ரொம்ப கஷ்டப்பட்டா. ரொம்ப பாவம்க்கா. இந்திரா, பொண்டாட்டிக்காக புருஷன் கஷ்டப்படுறது, புருஷனுக்காக பொண்டாட்டி கஷ்டப்படுறது, 2 பேரும் ஒத்துமையா இருக்காங்கங்கிறது அர்த்தம். எனக்கு என்னமோ உனக்கும் கௌதமுக்கும் எல்லாமே சரியாயிடும் தோணுது. நானும் அப்படிதான்க்கா நம்பிட்டு இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, கடவுள் பார்த்து பாரு, சரியா? சரிக்கா, எல்லாமே ரெடியா இருக்கு. சரி, ஓகே. காவியா, அத்தை, என்னாச்சு? இன்னும் சாப்பிடாம பேசிட்டு இருக்கீங்க? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா இல்ல லேட் ஆகுமா? ஆமாக்கா, நானும் அதுக்காக தான் சீக்கிரம் இறங்கி வந்தேன். ஆனா இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலையா? வர வர இந்த வீட்ல யாருக்குமே பொறுப்பு இல்லாம போச்சுக்கா. அத்தை, எல்லாமே ரெடியா இருக்கு. இப்பவே நான் எல்லாரையும் கூப்பிடலாம் தான் இருந்தேன். சரி சரி, போய் எல்லாரையும் சாப்பிட வர சொல்லு. லேட் ஆகுதுல்ல? இத சொல்றேன். அக்கா, எங்கக்கா போற? நான் போறேன்க்கா. சரி இந்திரா,
இந்திரா, அப்படியே சுபாக்காவையும் வர சொல்லிரு. அவங்களுக்கு ஏதோ முடியலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமா கீழே வரல. சரி, ஓகே, நான் சொல்றேன்க்கா. ம். சரி. இந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இந்த வீட்டுக்கு வாரிசு பிறக்க கூடாதுன்னு சதி பண்ணிருக்காங்களே. அது நினைச்சாலே எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது. இந்த ராகினியத்தை, ச்சே, அவளுக்கு என்ன மரியாதை? அந்த ராகினியை இப்படியே விட்டுட்டோனா அவ பண்ண துரோகம் யாருக்குமே தெரியாம போயிடும். கௌதம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா? சாப்பிட்டுட்டு பண்ணு கௌதம். அத்தை எல்லாரையும் கீழே வர சொல்லிருக்காங்க. என்ன கௌதம், நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ ஒர்க் பண்ணிட்டே இருக்க. இந்திரா, நான் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் பிஸியா இருக்கேன். என்ன கௌதம், ஏதாவது முக்கியமான வேலையா? ஆமா இந்திரா, நாளைக்கு பூமி பூஜை இருக்குல்ல, அங்க யாராவது ப்ராஜெக்ட் பத்தி கேட்டா நான் கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கணும்ல, அதனாலதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா டின்னர் சாப்பிட்டுட்டு கூட நீ அதை செய்யலாம்ல. வா கௌதம். இல்ல, நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் இந்திரா. நீ போய் சாப்பிடு. என்ன பண்ணலாம்? ஒன்னும் புரியலையே. அத்தை கிட்ட சொல்லலாம்னா அதுக்கு சரியான ஆதாரம் என்கிட்ட இல்ல. அந்த ராகினி எதையாவது பேசி கலைச்சு விட்டுருவா. அப்புறம் அத்தை நாம சொல்றதை விட அவ சொல்றதா நம்புவாங்க. இப்ப என்ன, நீ சாப்பிட்டுட்டு வந்து ஒர்க் பண்ணா ஒர்க் கோச்சுக்கு போதா என்ன? ஆனா நீ இப்போ சாப்பிட வரலனா அத்தை கீழே ரொம்ப வருத்தப்படுவாங்க. கௌதம், வா. இந்திரா. எல்லாரும் சாப்பிட வந்தாச்சு, நீ மட்டும்தான் பாக்கி. வா. வேணா இந்திரா. சாப்பிட்டுட்டு வந்து பண்ணு. வா கௌதம், வரப்போறியா இல்லையா நீ? இல்ல இந்திரா, இத முடிச்சிட்டு வரேன். நீ வா, முதல்ல எந்திரிச்சு வா. இந்திரா, அத்தை கீழே வெயிட் சரி பண்றாங்க. வா. இரு. எப்பா சாமி, நான் வந்தே ஒர்க் பண்ணிக்கிறேன். எங்க அம்மா கிட்டயும் சரி, உங்ககிட்டயும் சரி, வாயை கொடுத்தா ஜெயிக்கவே முடியாது. வா. வரேன். வா. பேசாம நம்ம போய் இந்திரா கிட்ட சொல்லிடலாம். கரெக்ட். அந்த ராகினிக்கு ஏத்த சரியான ஆளு இந்திரா தான். அவளால மட்டும்தான் அந்த ராகினிய சமாளிக்க முடியும். கரெக்ட். நம்ம இந்திரா கிட்டே போய் சொல்லிடுவோம். ரூம்ல தான் இருப்பா. இந்திரா, என்ன இவள ஆளையே காணோம்? ஒருவேளை கீழே இருப்பாளோ? சரி, கீழே போய் பார்க்கலாம். சீமந்த வேலையெல்லாம் இருக்கு. சரிங்க சமந்தி பரிமாறவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சமந்தி, நீங்களும் உட்காருங்க, சாப்பிடலாம். இல்ல சமந்தி, நான் பரிமாறிட்டு அப்புறமா சாப்பிடுறேன். பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. உட்காருங்க சம்பந்திமா, சாப்பிடுங்க. வெற்றி வாடா. கதிர் வந்து உட்காரு. வாடா உட்காரு. அம்மாடி காவியா, சீக்கிரம் டிஃபன் எடுத்துட்டு வாமா, சாப்பிடுவோம். சமந்தி, ம்? காவியா இப்பதான் டானிக் குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கா. ஓ சாரி சம்பந்திமா, நான் கவனிக்கல. ஏங்க, ம்? ஒரு 5 minutes பொறுத்துக்கோங்க, எல்லாரும் வந்துடட்டும். நாமெல்லாம் பேசிக்கிட்டே சாப்பிடலாம். ஓ வெயிட் பண்ணலாமே. ஏய், வா. வரேன் இந்திரா, பாத்து. வா. வா. கௌதம் கூட வந்துட்டான். கௌதம் வா. வா, இங்க வந்து உட்கார். சரிப்பா. என்னடா வேலையா இருந்தியா? ஆமாம்மா, நான் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணிக்கிறேன்.
எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? ஆ, சுபா எங்க? என்ன அக்கா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்கா? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமா? ஏ ராகினி, நீ எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்க. ஆனா அதை வெளிப்படையா சொல்லி உன்னை துரத்த முடியல. உனக்கு ஒரு சீக்கிரம் முடிவு கட்டுறேன். அக்கா வாங்கக்கா. வாங்கக்கா. சுபா, ஏன் ரொம்ப டயர்டா இருக்க? உடம்புக்கு முடியலையா? ஆ, 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 இல்ல லேசா தலைவலி. இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். உனக்கு முடியலன்னா நீ மாத்திரை போட வேண்டியது தானே சுபா? சரிங்க அத்தை. அக்கா அக்கா என்ன பண்றீங்க? உங்களுக்கு தான் உடம்பு முடியலல்ல, பேசாம நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன்க்கா. இல்ல இந்திரா, நம்ம 2 பேரும் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். முதல்ல இவங்களுக்கு பரிமாறுவோம். சரி. இரு சுபா, இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்னு நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஜெயா, அது உன் முகத்தை பார்த்தாலே நல்லாவே தெரியுது. என்ன விஷயம்னு சொன்னீன்னா நாம எல்லாருமே சேர்ந்து சந்தோஷப்படுவோம்ல. சொல்றேங்க, இந்த 1 வருஷமா நம்ம வீடு எத்தனையோ கெட்டதை பாத்துருச்சு. ஆனா இப்ப எல்லாமே நல்லதாவே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. என் குடும்பத்துக்குன்னு வாரிசு வந்துருச்சு. இதோ நம்ம காவியாவுக்கு சீமந்தம் ஃபிக்ஸ் பண்ணி தடப்புடலாம் நடத்த போறோம். அப்புறம் ரொம்ப முக்கியமா நம்ம கௌதம் கிட்ட பொறுப்பை கொடுத்து கொஞ்ச நாள் கூட ஆகல. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து நடத்த போறான். நம்ம கம்பெனிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் பெரிய ப்ராஜெக்ட். அதெல்லாம் நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருக்குங்க. அக்கா, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? இரு, உன் சந்தோஷத்தை நான் கெடுக்கிறேன். ஜெயா, கெட்டது நல்லது இது ரெண்டுமே சேர்ந்துதான் வாழ்க்கை. 30 வருஷமா சந்தோஷமா வாழ்ந்தவனும் இல்ல, அதே 30 வருஷம் கெட்டதை மட்டுமே அனுபவிச்சவனும் இல்ல. அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்ட நேரத்துல நம்ம கஷ்டப்பட்டோம், இப்போ நல்லது நடக்குது. எதுவுமே வாழ்க்கையில நிரந்தரம் இல்லை. இத புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம்தான். அது எப்படி மாமா அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? நம்ம கௌதம் கல்யாணம் வரைக்கும் நம்ம வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் எப்ப பார்த்தாலும் போலீஸ் கேஸ்னு அலைஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கெட்டதெல்லாம் தானா நடக்கல மாமா, தோ இந்த கெட்ட சக்தியால தான் நடக்குது. ஏன் சம்பந்தியம்மா இப்படி பேசுறீங்க? அம்மா நீங்க சும்மா இருங்கம்மா. ராகினி, என்ன பேசிட்டு இருக்க நீ? ஜெயா பாரு எவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா, நீ நடனா இப்படி பேசிட்டு இருக்க? நான் சொன்னது சரிதான் மாமா. இந்திராவால கெட்டது நடக்கலன்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல, இல்லவே இல்ல. என்னடா இல்ல? இந்த வீட்ல கெட்டது நடக்க இந்திரா மட்டும் காரணம் இல்ல. ஆனா அம்மா சொன்ன எல்லா நல்லதும் நடக்க இந்திரா தான் காரணம். இந்திரா மட்டும் தான் காரணம். என்ன சொல்ற கௌதம்? ஆமாமா, நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். காவியா அண்ணி கன்சீவ் ஆனதுல இருந்து இந்திரா தானே அவங்கள பத்திரமா பாத்துக்கிட்டா. ஹாஸ்பிட்டல்ல காவியா அண்ணிய ஒரு அம்மா மாதிரி பாத்துக்கிட்டா. அப்புறம் இந்த கதிர் பிரச்சனை. டேய், தேவையில்லாம என் பேர் எடுக்காத. எதுக்கு எடுக்க கூடாது? அவங்க என்ன சொன்னாங்க? போலீஸ் கோர்ட்டுன்னு இந்திராவால தான் போனேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்பா நீ என்னப்பா பண்ண? மில்ல சம்பளத்துக்கு வச்சிருந்த காசை
ஃபோர்ஜரி பண்ணி ரோஷினியோட மாட்டினியே. உன்னை ரோஷினி கிட்ட இருந்து கூட்டு வந்தது யாரு? இந்திரா தானே கூட்டு வந்தா? அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் என்ன அவ்வளவு ஈஸியாவா கிடைச்சிருச்சு? அவதான் நைட் ஃபுல்லா என் கூட இருந்து பிளான் போட எவ்வளவு சப்போர்ட் பண்ணான்னு எனக்கு தான் தெரியும். அடுத்த நாள் பிரசன்டேஷன்லயும் அவ ஐடியாவால தான் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. சோ இந்த வீட்ல நல்லது நடக்க காரணம் இந்திரா தான். சூப்பர் கௌதம், சூப்பர். நானும் நிறைய பசங்களை பார்த்திருக்கேன். ஆனா உன்ன மாதிரி நன்றி கெட்ட பையனை பார்த்ததே இல்ல. இத பாரு ராகினி, நீ பிரச்சனையை டைவர்ட் பண்ணிட்டு இருக்கற. ஆமா மாமா, ஏன் பேச மாட்டீங்க? தோ இந்த இந்திரா நம்ம குடும்பத்துக்கு பண்ண கெட்டதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியுமா? ஆனா கௌதம் இந்திராவை சந்தோஷப்படுத்திட்டு என் அக்காவை அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். அத பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா மாமா? ராகினி, நீ சும்மா இரு. முடியாதுக்கா. இன்னைக்கு நம்ம குடும்பம் இந்த மாதிரி நல்ல நிலைமையில இருக்குன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். காவியாவ மருமக மாதிரியாக்கா பாக்குற நீ? தோ ஊர்ல இருந்து வந்திருக்காங்களே அவங்க அம்மா, அவங்க கூட அப்படி பாத்திருக்க மாட்டாங்க. நீ கையில வச்சு தாங்குறக்கா. தோ இவ்ளோ பேசுறானே இந்த கௌதம், இவனை ஆபீஸ்க்கு ஜேஎம்டி ஆக்கி அழகு பார்த்தது யாருக்கா? இதெல்லாம் இவன் மறந்துட்டான்க்கா. ஐயோ சித்தி, எனக்கு ஒண்ணுமே புரியல சித்தி. நான் இந்திராவால கெட்டது நடக்கல, நல்லதுதான் நடந்ததுன்னு சொல்ல வந்தா நீங்க அம்மாவை நான் ஏதோ சொன்ன மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணும் அப்படிலாம் சொல்ல வரல. நீங்க அப்படிதான் சொன்னீங்க தம்பி. அத்தை உங்களுக்கு இவ்ளோ நாள் பார்த்து பார்த்து செஞ்சதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்கல்ல? இன்னைக்கு வந்த இந்திரா தான் உங்களுக்கு பெருசா போச்சுல்ல? என்ன அண்ணி, நீங்களுமா இப்படிலாம் பேசுறீங்க? வேற எப்படா பேசுவாங்க? எக்ஸாம்க்கு இந்திராவுக்கு புக் வாங்க போறேன்னு நீ ஊர் சுத்த போனதுனாலதான் இந்த ப்ராஜெக்டே கேன்சல் பண்ணாங்க. அத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம நீ அம்மாவை அவமானப்படுத்திட்டு இருக்கியா? ஏ கதிர், அன்னைக்கு நீ ஒழுங்கா அந்த கிளைண்ட்டை சமாளிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, ப்ராஜெக்டே நம்ம கைவிட்டு போயிருந்திருக்காதா? பா என்னப்பா நீங்க போதும், சும்மா என்ன எல்லாரும் ஈகோ புடிச்சு பேசிட்டு இருக்கீங்க? டேய் கதிர், கொஞ்சம் சும்மா இருடா. எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு. என்னண்ணா இது? சும்மா எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாரும். வேணாம், எல்லாம் என் நேரம். ஏன்பா கடைசியில எல்லா பழியும் என் மேல தூக்கி போட்டுருவீங்கல்ல? நல்லா இருக்குப்பா உங்க நியாயம். என்ன பார்த்தா எனக்கு இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா? இல்ல எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். ச்சே, டேய் டேய் டேய், என்னடா உட்கார்றா சும்மா. கதிர், முதல்ல உனக்கு அப்பா கிட்ட எப்படி பேசணுங்கிறதே மறந்து போச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசின அவ்வளவுதான் உனக்கு. இப்ப நீ பேசினது ரொம்ப தப்பு. முதல்ல அப்பா கிட்ட மன்னிப்பு கேடு. ஏய், அம்மாவை அசிங்கப்படுத்தி பொண்டாட்டியை தூக்கி பிடிச்சு பேசுறவன் நீ. நீ முதல்ல மன்னிப்பு கேளுடா. டேய், நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் உண்மையை தானே சொன்னேன். நீ பண்ணதானடா நான் சொன்னேன். நீ கேளுடா மன்னிப்பு அப்பா கிட்ட. டேய் கேளுடா. நீ அப்பா கிட்ட கேளுன்னு சொன்ன. நான் இங்க எதுக்கு பாரு, கேட்கணும்? நீ நீ தேவையில்லாம கேட்கணும். பேசிட்டு நான் இருக்க. எதுக்கு கேட்கணும்? இவ்வளவுதான் உனக்கு limit. இதுக்கு மேல நீ போதும்டா, போதும், நிறுத்துங்க. என்னடா என் சந்தோஷத்தை உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணலாம்னு நினைச்சு நான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன் பாருங்க. என்ன சொல்லணும்? இப்ப அதுக்காகவே எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க. போதும் போதும், என்ன விட்டுருங்க. ஜெயா, ஜெயா. விடுங்க. என்ன ஜெயா நீ எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருந்த? வேணாங்க, நான் சந்தோஷமா இருந்தா இங்க யாருக்குமே பிடிக்கிறது இல்ல. நான் நினைச்சது நடந்துருச்சு. அப்புறம் என்ன, நான் போறேன், விடுங்க. ஜெயா, அம்மா சாரிம்மா, ப்ளீஸ்மா உட்காருங்க. இரு ஜெயா, உட்கார்ந்து சாப்பிடு. ஜெயா, ப்ளீஸ்மா ப்ளீஸ், நான் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். இவன் பேசினதெல்லாம் கேட்டுட்டு ஏய் சாப்பிட்டு போங்கம்மா.
ப்ளீஸ்மா. மா எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இப்படி எழுந்து போனா என்னமா அர்த்தம்? ப்ளீஸ்மா உட்காந்து சாப்பிடுங்கம்மா ப்ளீஸ். என்னடா நடக்குது இந்த வீட்ல? இப்படி மாறி மாறி பேசி அடிச்சுக்கிறீங்க. எப்படிடா நான் சாப்பிட முடியும்? எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? மனசு வலிக்குதுடா. போதும்டா போதும். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, விட்டுருங்க. அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா. அம்மா இங்க பாருங்க, நான் உங்க மனசு காயப்படுத்துற மாதிரி சொல்லல. போதும் கௌதம், போதும். எனக்கு தனிப்பட்ட முறையில யார் மேலயும் கோபம் இல்ல. இந்த குடும்பத்தோட சந்தோஷம் போயிடுச்சுங்கிற கவலை தான் எனக்கு. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. மா சாப்பிட போறீங்கம்மா? என்னடா நீங்க? ஐயோ